வணக்கம். ஓம் ஸ்ரீ ஷீரடி வினை தீர்க்கும் குபேர சாய்பாபா கோவில் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றி. பாருங்கள், இன்றைக்கி தலை சீவலை எதுவுமே பண்ணலை, சும்மா ஓடியாந்து மூஞ்சி கூட அலும்பலடா, நான் ஒன்றுமே பண்ணலை, அப்படியே ஓடியாந்து உட்காந்து திருநீரை இழுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். இறைவனை நினச்சிட்டு ஐயா எல்லாமே நீ தானிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இந்த கடவுள் மூலிமா இன்றைக்கி கொடுத்த ஐயா வாங்கி கொடுத்த டைல்ஸு எனக்கு அவர் மெனக்கட்டு போய் அவர் டயர்டு ஆகி எங்களுக்கு அவர் அப்பா தான் போனார். அப்பா கூட கூட்டிகிட்டு போய் டைல்ஸ் கடையில் அவர் செலெக்ஷன் பண்ணி டைல்ஸ் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டு எங்கிட்டையும் பேசிட்டு இன்னும் நான் கொஞ்சம் நல்ல கலராக பார்க்கலான்னு நினச்சோம். அது வர 2-3 மாதம் ஆகுமோ, சரி அர்ஜென்ட்டு வாங்கி கொடுத்துருக்குறோமான்ட்டு அவ்வளோ தன்மையாக பேசியிருக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கோசம் இந்த இறைவன்கிட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உள்ள அன்போடு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இன்னும் 1000 ஆண்டுகள் வாழணுண்டா அவங்களாம். ஏன்னா இறைவன் எப்படி வருவாருன்னா இப்படி தான் வருவார். நம்ம எந்த ஒரு நன்மைகள் செய்கிறோமோ ஏதாவது ரூபத்தில் இறைவன் நமக்கு கண்டிப்பாக செய்வாருடா. அன்பும் பாசமும் இருக்கிற இடத்துலையே, தர்ம குணம் இருக்கிற இடத்துலையே நம்ம கர்மம் போகும். நம்ம எப்போ ஒரு கைக்கு வந்தோன்னே இன்னொரு கை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ, அந்த இறைவன் ஓடி பல மடங்கு செய்வாருடா. ஏன்னா எனக்கு நடந்திருக்குது. இன்றைக்கே இப்போவும் நான் சோர்ந்துட்டேன்னா யார் ரூபத்துலையாவது ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக எனக்கு உதவி இந்த கோவிலுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே போகிறவங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறாங்க. நிறைய பேர் பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க. இன்னமும் எதிர்பார்த்துட்டு இருக்குது நிறைய. அம்மா நல்லா வரணும், அம்மா கோவில் கட்டி பட்ட கஷ்டத்தெல்லாம் மீண்டு வரணுன்ட்டு என் குழந்தைங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஒருத்தர் கலசத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் ஃபேன் நிறைய ஃபேன் வாங்கணும், அதனால இன்னொருத்தர் ஃபேன் வாங்கி தரேன்னு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சதை கொடுத்து எனக்கு டொனேஷன் பண்ணுங்கள். இன்னும் மெயின் வாசக்கால் போடணும், அதுக்கப்புறம் விண்டோ போடணும், லேபர் இருக்குது, எலக்ட்ரிக்கல் வேலை இருக்குது, கலர் கொடுக்கணும், ஒயிட் வாஷ் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. ஆனால் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இன்னும் ஒரு 25-30 நாளுக்குள்ளே முடிகிற வேலை இது. அது எப்படி கடவுளுடைய நம்பிக்கையிலையோ, உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையிலையோ நீங்கள் தான்டா எனக்கு கடவுள். ஏன்னா கடவுள் நேராக பார்க்க முடியாது. எல்லா பெண்களும் ஆதிபராசக்தி தான், எல்லா ஆண்களும் சிவன் தான். அதனால யாரையும் நான் குற்றம் சொல்ல வரல. எல்லாரும் என் குழந்தைங்க தான், எல்லாரும் எனக்கு சகோதரிகள் தான், என் அம்மா என் அப்பாங்க தான் எல்லாருமே. அவங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். நிறைய பண்ணியிருக்கிறாரு பாபா, வராகி அம்மா, சிவன். முழுக்க நான் பயங்கரமான வெறித்தனமான சிவன் பக்தர். எனக்கு சின்ன வயசுலேருந்து சிவன்லாம் யாருன்னு தெரியாமல் வளர்ந்துருந்தேன். எனக்கு அவர் யாருன்னு தெரிஞ்ச பிற்பாடு அவர் தான் உலகமாகவே, அவருக்கே என்னை சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இதனாலேயே என் குழந்தைங்களாம் அம்மா கடவுள்கிட்ட போய் முழுமை அடைஞ்சிட போகிறாங்கன்னுட்டு என்னை ரொம்ப தடங்கல் பண்ணி அணை போட்டு இறுக்கி கட்டி பிடிச்சாங்க. பாச அன்பு அன்பால் என்னை கட்டி போட்டாங்க. நான் அந்த அன்பையும் தூக்கி போட்டுட்டு எல்லா குழந்தைங்க நல்லா இருக்கிறது தான் நமக்கு மெயின். நம்ம பிள்ளைங்களை இறைவன் பார்த்துக்குவான், எல்லாருக்கோசம் நம்ம இந்த கோவில் கட்டுவோம், இன்னும் நிறைய நல்லது பண்ணணுன்ற ஒரு அக்கறையிலையும் அது ஒரு லட்சியத்துலேயும் தான் இந்த கோவில் கட்டிட்டு முயற்சி எடுத்து எல்லாத்தையும் வித்து போட்டுட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஏசகம் பெற்று தான் இந்த கோவிலுக்கு கொஞ்சம் பண்ணணும்னு சொன்னாங்கடா. அதனால தான் இந்த ஏசகத்தை நான் கேட்குறேன். உங்ககிட்ட நான் இந்த மடி ஏந்தி உங்ககிட்ட நான் பிச்சை கேட்குறேன். இதை எனக்கு பிச்சை வாங்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சதுக்கு என் அப்பன் ஈசனுக்கும் பாபாவுக்கும் வராகிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கொடுக்கணும் வேணும். இந்த மாதிரிலாம் நான் கேட்குறதுக்கு கோவிலாக போய் கேட்டு வாங்கிட்டு வரலான்னு நினைப்பாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி செல்ல பொண்ணு ஒருத்தருக்கா, தங்கமான செல்ல பொண்ணாவோ நான் அவங்க ஃபேமிலி, அப்புறம் இன்னொரு அம்மா, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் போகும்போது அங்கே சீரடியில் இருந்து வாசகம் பெற்று எடுத்து கொடுத்தா அதையும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தியானம் பண்ணிட்டு வந்தேன்டா. அப்போவே கேட்டாங்க, என்னம்மா பாபா உண்டியில் போடுங்கம்மா, எடுத்துன்னு போய் பாபா சீக்கிரம் கோவில் கட்டி தருவார் அப்படின்ட்டு. இல்லை, அந்த நேரம் யாரோ
என் பாபாவாக இருக்கும் கேட்குறாங்கன்ட்டு அந்த யாசகம் பெற்றது அவருக்கு கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு பாபா கேட்குறாரோ பாபா தான் கேட்டிருப்பாருன்ட்டு. அதனால் வந்து எனக்கு பாபா நல்லது தான் பண்ணுறாரு. வராகி அம்மா ரொம்ப நல்லது பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தாக்கா சிவன், என் அப்பன் முருகன், அவர் முருகரை பற்றி நான் போடுறேன் பாருங்கள், சொல்லவே முடியாதுங்க. அவங்களாம் தன்னால் வந்தவங்க தான். எந்த கோவிலுக்கும் நான் போய் கடவுளை தேடல. இப்போ தான் நான் வந்து கோவிலுக்கெல்லாம் ரொம்ப போகிறதுக்கு தொடங்கி இருக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 2 கோயிலுக்கு தான் போயிருக்கிறேன். சிவன் கோயிலுக்கு, திருவற்காடு ஆஞ்சநேயர் கோவில், வீட்டுக்கிட்ட இருக்க முண்டகன்னியம்மன் கோவில் தான். எங்கள் அப்பா வந்து மயிலாப்பூரில் ஒரு விநாயகர் கோயில் உற்பத்தி ஆக்கி வச்சுருந்தாரு. அந்த கோயில் தான் பக்கத்தில் இருக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டாச்சலாம். இதுதான் சரிங்களா. நிறைய விஷயங்கள், நிறைய பாபா பற்றி போடுறேன், நிறைய வராகி அம்மா பற்றி போடுறேன், நிறைய வந்து ஈசன் பற்றி போடுறேன். இதெல்லாம் சத்தியமான உண்மைடா. இதில் எனக்கு பொய் பேசி என்னடா சந்தேகம், எல்லாரும் பேசட்டும், நம்ம உண்மையாக இருக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி சாப்பிட யார் எங்கிட்ட ஃபோன் பண்ணாலும் அம்மா சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க. அந்த இடத்துல நான் இல்லைன்னு சொல்கிறதா சாப்பிட்டுன்னு சொல்கிறதா, நம்ம பொய்யே பேசக்கூடாதுன்ற இடத்துல உண்மையை மட்டும் பேசணுன்ட்டு சாப்பிட்ணுண்டா சாப்பிட்ணும், சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இறைவன் சக்தி இருக்குது, உங்களுக்கும் அந்த சக்தி இருப்பார். கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு வாங்க, இதில் கலந்துக்குங்க. உங்கள் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார். இது சத்தியமான உண்மையான கோயில், இதில் பொய் சொல்கிறதுக்கு இல்லை. எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் வந்துட்டு பார்த்துட்டு பாபா கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைங்க, வராகி அம்மா கிட்ட வைங்க. அடுத்தது வந்து எங்கள் அப்பா ஈசனு, அவர்கிட்டையும் வந்து அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியாது, நான் கேட்டது கிடையாது யார்கிட்டையுமே. ஏன்னா மக்களுக்கோசம் கேட்டிருக்கேன். சரிங்களா. நன்றி, வணக்கம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.